தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். உங்க கனவை சொல்லுங்க உள்ளிட்ட திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பொங்கலை ஒட்டி பொதுமக்கள் வசதிக்காக சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 22,797 பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு. வழக்கமாக இயக்கப்படும் 12,552 பேருந்துகளுடன் கூடுதலாக 10,245 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552 சிறப்பு பேருந்துகள் 21,535 ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இஸ்ரோ தேர்வை பொங்கல் திருநாளன்று நடத்துவதற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடிதம். தேர்வின் தேதியை மாற்றக் கோரி மத்திய அமைச்சருக்கும் இஸ்ரோ தலைவருக்கும் சு வெங்கடேசன் கடிதம். பொது இடங்களில் உள்ள மதுக்கடைகளை உடனே மூட முதலமைச்சர் ஆணையிட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கை நாளை தினத்திற்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சியில் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவு. கோவையில் சமையல் கூடத்திற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் அஸ்திவாரம் தோண்டும் பணியின் போது விபரீதம். அருகிலுள்ள அபார்ட்மெண்டை ஒட்டியிருந்த கருங்கல் காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கம். தற்போதைய வரைவு பட்டியலில் 12.56 கோடி பேர் உள்ளனர். திமுக அரசு 4.5 ஆண்டு கால ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். அதிகபட்சமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக பட்டியல் வெளியிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஜனவரி 9ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யும். அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. கரூர் பெருந்துயரம் தொடர்பான வழக்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 49வது புத்தக கண்காட்சியை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வாசகர்களுக்கு அனுமதி இலவசம் என பபாசி அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி வார சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. சிறிய ஆடுகள் 8,000 ரூபாய் முதல் பெரிய ஆடுகள் 22,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கர்நாடக மாநிலத்தில் முதல்வராக அதிக நாட்கள் பதவி வகித்த பெருமையை பெற்றார் சித்தராமையா. தேவராஜ் உர்ஸ் 2,792 நாட்கள் முதலமைச்சராக இருந்த நிலையில் அந்த சாதனையை சித்தராமையா நாளை முறியடிக்கிறார். கேரளாவில் அமீபிக் மூளை காய்ச்சலுக்கு முதியவர் பலி. கோழிக்கோடு புதியங்காடி பகுதியைச் சேர்ந்த நபர் 1 வார சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. டெல்லி காற்று மாசை தடுக்க போதிய ஆய்வு நடத்தவில்லை என காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். 2 வாரத்தில் மீண்டும் கூட்டத்தை கூட்டி நீண்டகால தீர்வு குறித்து ஆலோசனை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜனவரி இறுதியில் இந்தியாவுக்கு வருகை. அமைச்சர்
மோதேகியின் இந்திய வருகை முக்கியத்துவம் பெற்றது என ஜப்பான் பிரதமர் தகைச்சி கருத்து. ஆப்கானிஸ்தானில் 3 நாட்களில் 3வது முறையாக நிலநடுக்கம். மிதமான நிலநடுக்கமாக இருந்தபோதும் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்படுவதால் பொதுமக்கள் பீதி. நேபாளத்தில் அதிகரிக்கும் கலவரத்தின் எதிரொலி. எல்லையை தற்காலிகமாக மூடிய இந்தியா. ஆஷஸ் தொடரில் அதிக ரன்கள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறிய ஸ்டீவ் ஸ்மித். ஹோப்ஸ் 3636 ரன்களுடன் 3வது இடத்திலும், ஸ்டீவ் ஸ்மித் 3682 ரன்களுடன் 2வது இடத்திலும் உள்ளனர்.